வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. டெல்லியை தமிழ்நாடு வீழ்த்தி இருக்கிறது. மோடியினுடைய தோல்வி வரலாற்றை தமிழ்நாடு எழுதி இருக்கிறது. நம்ம 40 எம்பிக்கள் அடிச்சு ஆடின ஆட்டத்துல நாடாளுமன்றம் நடுங்கி போய் இருக்கிறது. கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்கிட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க பாஜக கும்பல் ஓடி இருக்கிறது. என்ன நடந்தது தோழர்களே? நம்ம 4 நாளா கத்திக்கிட்டே தான் இருக்கோம். ஏங்க, தொகுதி மறுவரை என்ற பேர்ல தென்னிந்தியாவை காவு கொடுக்க போகிறார்கள். தென்னிந்தியாவுடைய ஓட்டே இல்லாம வட இந்தியாவுல ஒரு 3 மாநிலத்தினுடைய ஓட்டை வச்சு மந்திரி சபை அமைச்சு நாங்க ஆட்சி அமைச்சிட்டு போறோம் என்பதற்கான உள்ளடி ஏற்பாடு. அதை தாண்டி உள்ளடி வேலை என்ன? பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்ற ஆசையா? அப்படி ஆசை இருந்தா 2023லயே நம்ம பெண்களுக்கான இடஒதுக்கீடுக்கு சட்டத்தை ஏற்றிட்டோம். நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? 543 தொகுதிகள்ல பெண்களுக்கான 33% தொகுதிகளை ஒதுக்கி இருக்கணும். ஆனா நீங்க செய்யல. கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி கொடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு எங்க இருந்து இந்த அக்கறை உங்களுக்கு வந்தது? ஏன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல தெற்க இருக்கிற மாநிலங்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு வடக்க இருக்கிற 4 மாநிலத்தை வச்சு நீங்க ஆட்சி அமைக்க ட்ரை பண்றீங்க. அதுக்கு நீங்க போட்டிருக்கிற முகமூடிதான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்கிற அயோக்கியத்தனமான பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்து விடுகிற முகமூடி. இது கூட தெரியாம காதுல பூவா வச்சுட்டு உட்காந்துருக்கோம். நாமளும் 2-3 நாளா பேசிட்டு இருக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாம்பிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள், இதுங்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. ரொம்ப நாளா அந்த கேள்வி கேட்பாங்க. ஏங்க, 40 பேர் இருக்கிறாங்க. அதாவது பாண்டிச்சேரியில ஒருத்தர், தமிழ்நாட்டுல 39 பேர், மொத்தம் 40 எம்பி. இந்த 40 எம்பி என்னதாங்க செய்யறாங்க பார்லிமெண்ட்ல? வடை சாப்பிடுறாங்களா, சமோசா சாப்பிடுறாங்களா அப்படின்னு கேவலமா எழுதிட்டு இருந்துச்சு இந்த கும்பல். இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம் யார் அந்த 40 பேர்னு. சும்மா தாண்டவாடிட்டாங்க. ஓம் பிர்லா, அதாவது அவை தலைவர், அவர் கேலி பண்றாரு, நீ கருப்பு கொடி ஏத்து ப்ளூ கொடி ஏத்துன்னு சங்களே மிதிச்சுட்டாங்க. ஏறி அடிச்சிருக்கிறாங்க நம்ம கனிமொழி. கருப்பு எங்கள் எதிர்ப்பின் வண்ணம், நீலம் ஐயா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் தன் கட்சி கொடியாக தேர்ந்தெடுத்த வண்ணம். இது ரெண்டுமே கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற அரசியல் சாசனத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வண்ணம். நாங்க அதுக்கு நிக்கிறோம். நீங்க அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக நிக்கிறீங்க அப்படின்னு போட்டு பொழந்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் சு வெங்கடேசன் ஏறி மிதிச்சிட்டாருங்க. அந்த அடி உங்க அடி இல்ல, அம்புட்டடி அடிச்சிட்டாரு, வச்சு பொழந்து விட்டாரு. ஏற்கனவே அவர்லாம் வாசிக்கக்கூடிய ஆளு. நல்லா எனக்கெல்லாம் 20-25 வருஷமா தெரியும். நல்லா போட்டு பொழந்து விட்டுருக்காருங்க. உங்களை மாதிரி வேஷம் போற ஆளுங்க நாங்க இல்லை. இந்தா வரலாறு, இந்த தீர்ப்பு, இந்த இது அப்படின்னு மொத்த கண்டென்ட் எடுத்து போய் கொட்டி ஒழுங்கா உட்கார அடக்க ஒடுக்கமா அப்படின்னு முடிச்சு விட்டு வந்திருக்காரு. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஆராசா, அவரு ஒரு பக்கம் புகுந்து அடிக்கிறாரு. கேள்வி கேட்கிறவன பூரா வச்சு மிதிச்சிட்டாரு. வச்ச அடிச்சு ஆடினாங்க பாருங்க. ஒரு ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க நம்ம ஆட்கள். அதுல நாடாளுமன்றமே நடுங்கி போயிருக்குன்னா பாருங்க. இங்க என்ன அறிவு இல்லாம தான் நம்ம ஆளுங்களை அனுப்பியிருக்கோமா? நம்ம அனுப்பின ஒரு ஆளும் பாஜகவை எதிர்க்கிற சோல்ஜர்ஸ் அடிச்சு ஆடுறதுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம். படை வீரர்களா தயார் பண்ணி அனுப்பியிருக்கோம். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கடைசியில இவங்க கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஓட்டெடுப்பு பண்ணணும். ஓட்டெடுப்புல 3/2 மடங்கு ஓட்டு கிடைச்சாதான் அந்த தீர்மானம் ஜெயிக்கும். இதான் பார்லிமெண்ட் நடைமுறை. இதை உடைக்கத்தான் சங்கிகள் வேலை பார்க்கறாங்க. அதாவது நீங்க எந்த ஓட்டும் போட வேண்டாம், அங்க தீர்மானத்துக்கு விட வேண்டாம். நீங்க எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் ஓட்டெடுப்பு இல்லாம விவாதம் பண்ணாம அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போறதுக்கான வேலைகளை தான் சங்கிகள் செய்யறாங்க. அதைத்தான் நம்ம அடிச்சு ஆடி இருக்கோம். இல்லன்னா நாளைக்கு அவன் என்ன பண்ணாலும் நம்மளால தட்டி கேட்க முடியாது. என்னையா நடக்குதுன்னு கூட கேள்வி கேட்க முடியாது. நம்ம ஓட்டெல்லாம் வீணா போகும். அதுக்கு தான் நம்ம ஆளுங்க அடிச்சு ஆடினது. நேத்து கொண்டு வந்த மசோதால கூட எவ்வளவு உள்ளடி வேலை. நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க? உங்களுக்கெல்லாம் குறையாதுங்க, உங்களுக்கு 53 சீட்டு 60 சீட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. உண்மையான கணக்குப்படி, விகிதாச்சார கணக்குப்படி நமக்கு 60 சீட்டு வரணும். ஆனா இவன் 53 சீட்டு சொல்றான். ஆனா உண்மையில என்னன்னா 2011 கணக்கெடுப்படி இவங்க தொகுதிகளை மறுவரையறை செஞ்சாங்கன்னா நமக்கு 32 தொகுதி தான் இருக்கும், 39 தொகுதி இருக்காது. உள்ள போய் படிச்சு பார்த்தா 2011 படிதான் நாங்க கணக்கெடுப்பு பண்ண போறோம், தொகுதியை பிரிக்க போறோம்னு எழுதியிருக்கோம்.
ஆனா வாயில சொல்றது பூரா என்னன்னா நாங்க அதை வச்சு செய்யலன்னு. எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தனம், எவ்வளவு பெரிய உள்ளடி வேலை, எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம், எவ்வளவு பெரிய மோசடி. இது அவ்வளவு அசால்ட்டா செஞ்சுட்டு போகுதுங்க அந்த கும்பல். உள்ள போய் பார்த்தா 2011 தூக்கிப்பாங்களாம். வெளியே என்ன சொல்றது, அப்படிலாம் இல்ல, நாங்க விகிதாச்சார அடிப்படையில கொடுத்தாலும் நம்ம கூட வரும், அதையும் கொடுக்க மாட்டானுங்களா. என்ன வேலை? அப்ப நமக்கு என்னன்னா இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ராகுல் காந்தி அவர்களும் போட்டு பயங்கரமா பொழந்துட்டாரு. காங்கிரஸ், மேற்கு வங்கத்துல இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ், எல்லா எதிர்கட்சிகளும் ஒட்டுக்கா நின்றுக்கு. இதுல தென்னிந்தியாவில 2 கட்சிகள், ஒன்னு பாஜக, தென்னிந்தியாவில இருக்கிற பாஜக, இன்னொன்னு ஆந்திராவில இருக்கக்கூடிய 2-3 கட்சிங்க. ஆந்திரால ஒட்டுமொத்த கட்சிகளுமே பாஜகவுக்கு ஆதரவு. புரிஞ்சுக்கோங்க. சந்திரபாபு மட்டும் கிடையாது, அவரோட இருக்கிற பவன் கல்யாண், ஜெகன்மோகன் எல்லாரும் சேர்ந்துகிட்டு பாஜகவுக்கு சொம்படிக்கிறானுங்க. மாநிலத்தினுடைய உரிமையை பறிச்சிட்டு ஒரு கூட்டம் உட்காந்து இந்த கும்பல்லாம் பாஜகவுக்கு சொம்படிக்குது. நிறைய அடிச்சுட்டு போ, நம்ம அடிச்ச அடியில ஓட்டு போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது அந்த விவாதம். உடனே இவங்க சொல்றாங்களாம், அதுலயும் அமித்ஷா சொல்றாராம், ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, நீங்க சொன்ன திருத்தத்தெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரேன், அதுக்கு பிறகு வேணா நீங்க அங்கீகரிக்கிறீங்களா அப்படின்னு. நாங்க என்ன இப்ப லாலிபாபா காமிச்சோன்னு ஏமாறுற பச்சை குழந்தைங்களா? நாயாது முடியாது போ, வாக்கெடுப்பு போ அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லிட்டாங்க. யாராவது நம்ம ஆளுங்க மீன்ஸ் எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. இதுல வாக்கெடுப்புக்கு போகுது. மொத்தம் 489 வாக்கு, ஒருத்தர் கூட ஆப்சென்ட் ஆகல. நீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டுல தேர்தல் போயிட்டு இருக்கு, இன்னும் 2-3 நாள் தான் நமக்கு இருக்கு பிரச்சாரத்துக்கு. இந்த 2-3 நாள்ல மொத்த எம்பிக்களையும் அங்க அனுப்பி நீங்க போய் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பாத்துங்க, நாங்க மாநிலத்தை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கட்சிகள் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியினுடைய எம்பியும் அங்க போறாங்கன்னா இங்க பிரச்சாரத்துக்கே ஆள் இல்ல. பிரச்சாரத்தை நிறுத்தியா ஒரு நாள் பிரச்சாரம் போனா பரவாயில்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று திமுக கூட்டணி போயிருக்கு. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது, உடனடியாக ரியாக்ட் பண்ண ஸ்டாலின். அதுதான் இங்க மிகப்பெரிய விஷயமா மாறுச்சு. உடனடியா ரியாக்ட் பண்ணாரு. உடனடியா மறுநாளே கருப்பு கொடி ஏத்து, கருப்பு பலூன் விடு, கருப்பு சட்டை போடுங்க, 2-3 நாளைக்கு கருப்பு சட்டை போடு, தெருவில் இறங்கிட்டாரு. இந்தியா அவங்க கொண்டு வந்த நகல் இருக்கு இல்லையா, அரசியல் சாசன சட்ட நகல் இவங்க கொண்டு வரது, அதை எரிச்சாரு பாருங்க. அதை எரிச்ச உடனே இது 10 ஆரம்பிச்சுச்சா, ஆளுக்காளு கருப்பு கொடி, நம்ம உட்பட கருப்பு சட்டை தெருவுரம் கருப்பா மாறுச்சு. இது ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்ப பார்க்க வைத்தது. ஏதோ பிரச்சனை நடக்க போகுது, தமிழ்நாட்டுக்காரங்க எந்திரிச்சிட்டானுங்க, அவன் எந்திரிச்சாலே ஏதோ பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம், ஓடியாங்கன்னு மொத்த இந்தியா கூட்டணி ஒத்துமையா சேர்ந்துக்கிட்டாங்க. இதுக்கு இடையில இன்னொரு வேலையும் செஞ்சிருக்காரு. ராகுல் கால் பண்ணிட்டாரு. யாரு? ஸ்டாலின். ராகுல் கால் பண்ணிட்டாரு. மிஸ்டர் ராகுல், நீங்க தான் இந்த இதை தலைமையேற்று நடத்தணும். இதான் ஒரு தலைவருக்கான பண்பு. நான் தலைமை ஏத்துட்டேன், நீங்கெல்லாம் அப்படிலாம் இல்ல, நீங்க தலைமையேற்று நடத்துங்க. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் உங்களோடு துணை நிற்பார்கள். எந்திரிச்சு அடிச்சு ஆடி முடிச்சு விட்டுறணும். இந்த சட்ட திருத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்கட்சிகள் மொத்தமா புறக்கணிக்கப்படுவாங்க. மொத்தமா எதிர்கட்சிகளுடைய வேல்யூ குறைஞ்சு போயிடும், வலிமை குன்றி போகும். நம்ம தேவையே இல்ல. சங்கி பயலுக உள்ள உட்காந்து நம்மள முடிச்சு விட்டுருவானுங்க. இதுல ரொம்ப தெளிவா நம்ம இருக்கணும். இத ராகுல் காந்தி கிட்ட பேசி தொலைபேசியில உறுதி கொடுத்திருக்காரு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். இது எல்லாம் 1.5 நாள் நடந்துட்டே இருக்காங்க, விவாதம் எல்லாம் நடக்குது. நேத்து ஓட்டெடுப்பு வந்துருச்சுங்க. இதுல என்னன்னா 489 பேர் வந்திருக்கிறாங்க. 489. இவங்க என்ன நினைச்சாங்க, தேர்தல் நடக்குது, எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போயிருவாங்க, இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு தான் அவசரமாக மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டிலும் இன்னும் தேர்தல் முடியல, மத்த 3 இடத்துல முடிஞ்சிருச்சு. அவசரமா இதை கொண்டு வர்றான். ஏன்னா மல்லு கட்டுறது இந்த 2 மாநிலம், அது கேரளா உட்பட. கேரளாவில் தேர்தல் முடிஞ்சு போச்சு, இங்க 2 மாநில தேர்தல் முடியல, பிரச்சாரத்துல இருப்பாங்க. அதனால இவங்களை கழட்டி விட்டு நம்ம முடிச்சிடலாம் நினைச்சது. நம்ம என்ன பண்ணோம், பிரச்சாரத்தை நிறுத்துடா, தேர்தல், அரசியல், வாக்குப்பதிவு எல்லாம் பாத்துக்கலாம். அதை விட தமிழ்நாட்டினுடைய மண்ணு ரொம்ப முக்கியம், அதோடைய வேல்யூவான ஓட்டு ரொம்ப முக்கியம், அதை விட தமிழ்நாட்டினுடைய உரிமை ரொம்ப முக்கியம். நம்ம நாளைக்கு இல்லாம கூட போயிருவோம், நம்ம பிள்ளைய தெருவில் வந்துடக்கூடாதுன்னு தெளிவான முடிவு எடுத்தாங்க. அதனாலதான் ஒட்டுமொத்த எம்பிஸும் ஒருத்தர் கூட தவறாம போய் நேற்று நின்றுக்கிறாங்க. இதுல வாக்குப்பதிவு நடக்குது. 278 ஆதரவு வாக்குகள், 278, 211 எதிர்ப்பு வாக்குகள். இவங்களுக்கு 3ல 2 மடங்கு வாக்குகள் பெற்றாதான் இது நிறைவேற்ற முடியும். அப்போ ஒரு 50-60 வாக்குகள் கம்மியா போனதுனால இவங்களால இதை நிறைவேற்ற முடியல, பல்ட்டி அடிச்சு திரும்ப பெற்றார்கள்.
புரியுதுங்களா? 2 பேரும் ஈக்குவலா இருந்ததுனாலதான் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். தொகுதி மறுவரையறைன்ற பேர்ல சீட்டை அதிகரிச்சு நம்மள டம்மி பண்ணாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற 200 பேரை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரட்டினாலே அவங்களுடைய மெஜாரிட்டி போயிட்டே இருக்கும். அடிச்சு ஆடி முடிச்சிட்டோம். முதலமைச்சர் கொண்டாடி தீர்த்ததோட அவரே வெடி வச்சாருங்க பாருங்க. இதுக்கு இடையில பாஜகவுக்கு இன்னொரு வெடி வச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். பாஜகவுக்கு ஒரு வெடி நீங்க பாத்தீங்கல்ல, இது கொண்ட வெற்றியை கொண்டாடுகிற வெடி. பாஜகவுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு வெடி வச்சிருக்காரு. என்ன, நேத்துல இருந்து பாஜக காரம்பரம் கதற ஆரம்பிச்சிட்டான். பெண்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிற்கும் திமுக, பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிற்கும் திமுக கூட்டணி கட்சிகள், பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிற்கும் கட்சிகள், தமிழ்நாடு இப்படியே போட்டுட்டு இருக்கானுங்க. சங்கி பயிலுக்கு அப்புறம் வரிசையை கட்டி கதறிட்டு இருக்கானுங்க. இவங்க ஏதோ பெண்களுக்காகவே நிக்கிற மாதிரியும் பெண்கள் விடுதலைக்காகவே தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்ட மாதிரியும் நாமெல்லாம் சும்மா நாக்கூசாம பேசிட்டு போற மாதிரியும் உருட்டி விட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. நேத்து பூரா ஒரே கதறல், ஒரே பதறல். ஆனா ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்கள் ஸ்டாலினை கொண்டாடி தீர்த்திருக்கு. தென்னிந்திய மாநிலத்தில் இருக்கிற சாமானிய மக்கள் MK ஸ்டாலின் கொண்டாடி இருக்காங்க பாருங்க. பாத்தீங்கல்ல, சும்மா வேற லெவல்ல. சரிங்க, அந்த ஆப்பு என்னன்னு தானே கேக்குறீங்க. உடனடியாக இன்னைக்கு நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில நெல்சன், அவர் எம்பியா இருக்காரு, உங்களுக்கு தெரியும். மாநிலங்களவை எம்பி, அவர் ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும். நெல்சன் ஒரு தனிநபர் தீர்மானத்தை அங்க தாக்கல் பண்ணியிருக்காரு. அது என்ன தெரியுங்களா, அடுத்து வருகிற தேர்தல்ல பெண்கள் பங்கேற்கும்படியாக 33% இடஒதுக்கீட்டை உடனே அமல்படுத்து. எப்படி, இந்த இருக்கிற 543 இருக்குல்ல, அதுல குடும்போத அது என்ன, நீங்கெல்லாம் வந்து ஜாலியா உங்க சீட்டை பிடிச்சி வச்சுக்கிருவீங்க, பொம்பளை பிள்ளைக்கு இட ஒதுக்கீடு கொடுப்பேன்னு கூடுதலா சீட்டு கொண்டு வர சொல்லுவீங்களா? இருக்கிறதுல குடியா 33%, அப்புறம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பா அது இதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை, தனிநபர் தீர்மானத்தை போட்டு முடிச்சு விட்டுருக்காங்க. இன்னைக்கு மொழி பிதுங்கி போய் நிக்குது பாஜக. இதை தாண்டி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு போடு போட்டிருக்காருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன தெரியுமா சொன்னார் அவரு, ஏங்க இது ஆண்களுக்கான இடஒதுக்கீடு பத்திய விஷயங்கள்னு ஒரே போடு போட்டாரு. எப்படிங்க சொல்றீங்க? ஏங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும், நீங்க 543 தொகுதியில அதுல 33% பெண்களுக்கு கொடுத்துருக்கணும். அப்பதான் நீ பெண்களுக்கு இடஒதுக்கீடு கவலைப்படுறன்னு அர்த்தம். நீ என்ன பண்ற, 543 நாங்க பத்திரமா வச்சுக்கிருவோம், கூடுதலா சீட்டை போட்டு பெண்களை உட்கார வைப்போம்னா உன் கவலை ஆண்களுக்கான சீட்டு குறைஞ்சு போயிடக்கூடாதுன்ற கவலை தான். அப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது ஆண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு போர்டு போட்டாங்க பாரு, வேற லெவல் சம்பவம் பாருங்க. 543 இன்னும் 50% சேர்த்த பிறகுதான் அந்த 50% பெண்களுக்கு கொடுக்கணும்னா, இது இருக்கிற ஆண்களை பொறுப்பு கைவிடாமல் காப்பாற்றுறதுக்காக இது ஆம்பளைகளுக்கான ரெசர்வேஷன் பில். ஆக முதல் தோல்வி தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து மோடிக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் மிஸ்டர் மோடி, இது தொடரும்.